இப்போ நம்ம ஓண அவியலுக்கு நான் ஒரு 2 முருங்கைக்காய் 4 பச்சை மிளகாய் மாங்காய் 3ஐயும் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மற்ற காயெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சேனக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய், காராமணி, கத்திரிக்காய், நேந்திரங்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாம் தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம இதை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது கொஞ்சம் வந்த பிறகு நம்ம அந்த முருங்கைக்காய்லாம் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேற எது காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் கோவக்காய் போட்டிருக்கேன், எல்லா காயுமே போட்டிருக்கேன். இப்போ அவியலுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். கரத்தில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இது மட்டும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம அந்த காய்களே கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டால் போதும். இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். டீ மீடியத்தில் இருக்கட்டும். இப்போ நான் இதில் ஒரு பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு 4 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம அவியல் காய் பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மாங்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம்ல, பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு கலரிச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அவியலுக்கு நம்ம தேங்காய் இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நம்ம அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா காயுமே வெந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த தேங்காய் மேலேயே அப்படியே அந்த காயெல்லாம் அப்படியே மேலே போட்டு வச்சிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 10 சாம்பார் வெங்காயம் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன், தட்டி வச்சிருக்கேன். இப்போ அது கூட நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதிலே மேலே சேர்த்துடலாம். அவியல் மேலேயே அது மேலே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம கிளற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தோம் சிம்மில். இப்போ நம்ம அதை நல்லா கிளறி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.